இல்லையே. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்களேன், தாவீதை பார்க்கணுமா பிரதர், தாவீதை பார்க்கணுமா சிஸ்டர்? ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தாவீதை போல பாடணும். பாடணும்னு இல்லை, தாவீதை போல பாடணும். வேதத்துல அநேக தேவ மனிதர்கள் இருக்காங்க, ஆனா கர்த்தரை துதிக்கிறதுல மிகவும் பிரியப்பட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செஞ்சவர் யார் தெரியுமா? தாவீது ராஜா. அதே நேரத்துல அவருக்கு வாழ்க்கையில இருந்த பாடுகள் போராட்டங்களும் அதிகம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிற நேரத்துல துதிக்கிறது மாத்திரம் போதாது, ரொம்ப முக்கியமான விஷயம், போராட்டங்கள் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் வேதனைகள் மத்தியில கடந்து போகும்போது கூட தேவனை துதிப்பது தான் மிகப்பெரிய காரியமாக்குறது. அந்த இடத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, அவங்க விசுவாசத்தின் அளவு என்ன என்பது நிரூபிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்திருக்க கடவோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. துதிக்கிற நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழ போகிறது, கட்டுகள் அவிழ போகிறது. தேவனுடைய நாமத்தை துதிக்கிறதான அந்த வேளையில எல்லா வியாதிகள் கூறுகளும் மறைய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு மாபெரும் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அநேக ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எல்லாரும் எழும்பி நின்று தேவனை ஆராதிக்கலாமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அக மகிழ்வோம். மக்கள் இப்ப உற்சாகமாக கரங்களை தட்டி வெக்கப்படாம ஆராதிக்கணும். தாவீது ராஜா என்னைக்குமே ஆராதிக்க விட்டப்பட்டதில்லை, தன்னுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்பட்டதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சின்ன பசங்க கை தட்டுங்க. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நம்மேசு நல்லவர். ருசிச்சவங்க சொல்லலாமா? கைவிடா ஒரு நாளும் விலகிடா. நம்மேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. ரிகரமா ஷபரபலன ரமதுரமா ரியாந்தா ரகலன ரமதுரபா பாபா பாபா ஓரபா ஷபரபலன ரமதுரமது ஓரியாந்தா ரிகலன ரமதுரி கரமதுரபது ஓரிகரமா ஷபலன ரமதுரமதி ஓரியாந்தா ரகலன ரமதுரமது ஓரபா சகோதரி கிரமெதுரமதி ஓரியாந்தா ரகலன ரமஷபரபதுரமா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ரூவா காற்று இந்த இடத்துல இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போயிருக்கிற ஜனமே, சோர்ந்து போயிருக்கிற மனமே, நீ திடன் கொள், நீ திடன் கொள். உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா, உன்னோடு இருக்கிற தேவன் நான் அல்லவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ சோர்ந்து போய் உட்காராதே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். அப்பா உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக. ஒரு விசேஷித்ததான ஒரு வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கிரியைகள், இதோ குறைவுகளை, வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. செருபாபேலே, செருபாபேலே, நீ எழும்புவாயாக. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னாய் நீ சமபூமியாவாயாக. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நாள்ல கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொருவருக்குள்ளாக நான் என்னைய கொடுத்திருக்கேன், நான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கேன். ஆனா அநேகர் அதை யூஸ் பண்றது கிடையாது. அநேகருடைய திரி மங்கி எரிகிற ஒரு விளக்காய் இருக்கிறது. இந்த நாளில கர்த்தர் கொடுக்கப்பட்டதான அந்த எண்ணெயை உபயோகப்படுத்து என்று சொல்லுகிறார். அன்றைக்கு சாரிபாய் வீட்டின் விதவையின் வீட்டில் இருந்த கொஞ்ச எண்ணெயை கர்த்தர் பல மடங்காய் பெருக செய்தார். எப்ப தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை யூஸ் பண்ணப்பதான் பலனை பெற்றுக் கொண்டாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதுக்கான காரணம் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இன்னும் யூஸ் பண்ணல, இன்னும் யூஸ் பண்ணல. இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை நான் உமக்காக பயன்படுத்துவேன் தகப்பனே. என்ன நான் இனி மங்கி எரிகிற தீயாயிராமல் எழுந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று சொல்லி
கொடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பர்வதங்கள் மெழுகு போல் உருகும், மலைகள் பாறைகள் உடையும். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? மலைகள் எல்லாவற்றையும் வழிகளாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்க நடுவில் இருக்கிறதான மலை போன்ற காரியங்கள், மலை போன்ற மிகப்பெரிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்ல பலவீனமா இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் நீக்கி பாதைகளை சுகத்தை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆனா அதுக்கு தேவஜனம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஐயோ இன்னும் கிடைக்கலையே, இன்னும் ஒண்ணு நடக்கலையே, ஏன் கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லி குறை சொல்லுகிற கூட்டம் இல்ல. கொடுக்கப்பட்ட எண்ணெயை சரியா உபயோகப்படுத்தணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு மலைகளை பாதைகளாக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா ஒப்பு கொடுக்க வேண்டியது நீங்க, ஒப்பு கொடுக்க வேண்டியது நீங்க. ஒப்பு கொடுக்கிறீங்களா? என்னையும் பயன்படுத்துங்கப்பா, என்னையும் பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபால் மேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமா தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமா தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. கரங்களை உயர்த்தி, ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். விசுவாசத்தோடு மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன்.
விசுவாசிக்கிறீங்க? அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்து பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததி பெருகும் என்று ஆசீர்வாதம் பண்ணின தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா தேவஜன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக செய்ய வேண்டியது என்னது தெரியுமா? முழு நிச்சயமாய் அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் எங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக நீட்டி முழு பயபக்தியோடு அந்த தேவனை உயர்த்தலாமா? ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். இந்த பூமியும் வானத்தையும் படைத்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! அப்பா நீங்க என்னோட தேவன். அப்பா அப்பா நீங்க என் தேவன். தேவன் அவர் நம்முடைய ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். பெரிய பர்வதமே எம்மா என் முன்னே சமபூமி அவாய், என் முன்னே நீயும் சமமாகுவாய். பெரிய வியாதியே கடனே மாத்திரம், என் முன்னே நீயும் சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கலன்னு நாம பயப்படுறோம், கவலைப்படுறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? பரலோகத்துல கோடான கோடி தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் சதா காலமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதித்து பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா பூமியில மண்ணா இருக்கிற நாம சில பேரோட வாய்கள் இன்னும் திறக்கப்படல. துதியால தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டலாமா? துதிக்கிறதுல தாங்க கர்த்தர் பிரியப்படுகிறார். 4 வார்த்தை நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று கேட்டுட்டு போறதில்ல. கர்த்தர் விரும்புகிறது உங்களுடைய துதிகளிலே அவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி துதிக்கலாமா? கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிரு
ஏறெடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய தேவ ஜனமே, உன்னுடைய பரிசுத்த கரங்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஹல்லேலூயா. ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை கூப்பி பயபக்தியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்று உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தீர்மானம் எடுக்கலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீ, சகலத்தை ஆளுகிற தேவன், சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஏன் தெரியுமா அவர் ஆராதிக்கிறோம்? இவரை போல ஒரு நல்ல தேவன் இல்ல. அவர் உண்மையிலே ருசிச்சவந்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இம்மட்டுமாக உயிரோடு ஜீவனை காத்து வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு நாம என்ன செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய துதிகளை மாத்திரமே அவருக்கு நாம செலுத்த முடியும். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னைக்கும் யாருக்கும் அவர் கடனாளியா இருந்தது அல்ல. இன்னைக்கு பல பேருடைய இருதயங்கள்ல என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பலவீனம், இவ்வளவு ஆசீர்வாத தடை என்று சொல்லி அநேக கேள்விகள். ஆனா அவர் என்னைக்குமே அவர் கடனாளியா இருக்கிற தேவன் அல்ல, தெரியுமா? நீங்கள் அவருடைய நாமத்துக்கு என்றுபட்ட அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. இவ்வளவற்றைய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? மகனே, நீ இன்னும் பலப்படு, இன்னும் விசுவாசத்துல நீ வளரு, இன்னும் நீ எனக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த
காலை வேளையில இனிமேட்டு நான் கேள்வி கேட்க மாட்டேன்ப்பா. உங்களை போல ஒரு நல்ல தேவன் இல்ல தகப்பனே. இனிமேட்டு உங்ககிட்ட நீங்க ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க ஏன் இதை அனுமதிச்சீங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன். கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டாரோன்னு சொல்லி நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே, உங்களை மட்டுமே நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது வாழ்வா இருந்தாலும் அது சாவா இருந்தாலும் ஆண்டவரே, முடிவு பரியந்த உமக்காக நாங்கள் வாழ்வோம் என்று அர்ப்பணிக்கிறவங்க. அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? தேவ சமூகத்துல கடைசி காலத்துல இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இந்தியாவுல பல இடங்கள்ல மதமாத்த சதி சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. வெகு விரைவில் வருகிறதற்கு காலம் ஆகாது. இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தோடு நீங்க பேசுங்க. இம்மட்டும் நீ கர்த்தரை பின்பற்றினது, தேவனை உண்மையாய் நம்பி அவருக்கு அவர் மீது வைத்த அன்பு இல்ல இந்த உலக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று அந்த உங்களோட மோட்டிவா இருந்ததா என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நம்மள இந்த நாம் ஆராதிக்கிறதான இந்த வேளையில யாரோ ஒருவர் துப்பாக்கி கொண்டு வந்து தேவனை மறுதலே என்று சொன்னா எத்தனை பேர் உண்மையா சாட்சியா நிற்பீங்க? எத்தனை பேர் தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆராதனை என்றது 4 வார்த்தை பாட்டு பாடிட்டு நல்ல கையை தட்டிட்டு போறது இல்லைங்க. மனமாற்றம் இருக்கணும். தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்கலாமா? அப்பா, நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மட்டும் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக ராஜா. இப்பொழுது என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இதோ நான் வருகிற நாட்கள்ல உமக்கென்று ரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் நான் தயாராய் இருக்கிறேன் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? சபையாய் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கலாமா?
சமூகத்துல சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு பரலோகம் கேட்டு இருக்கிறது, பரலோகம் அங்கீகரிக்கிறது. இதோ தேவனுக்காக எழும்புகிற ஒரு சிறு கூட்டம், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு சிறு கூட்டம். அப்பா, நீங்க சபை மத்தியிலே நீர் எழுப்பினதுக்காக உமக்கு நன்றி. எடுத்த தீர்மானத்துல நிலை நிற்க உதவி செய்யுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி. சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய தேசத்துல இந்த மதமாற்ற தடை சட்டமானது ராஜஸ்தான் பகுதியில, பீகார்ல, இன்னும் நார்த்ல பல ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டாங்க. சத்ரு மிகவும் மும்முரமாக கடைசி காலமாயிருப்பதுனால சத்ரு மிகவும் மும்முரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அதே நேரத்துல தேவ பிள்ளைகள் நாம நம்மளுடைய ஜெபங்களை கூட்ட வேண்டும். எஸ்தர்கள் எழும்ப வேண்டும், மொர்தெகாய்கள் எழும்ப வேண்டும். எல்லாரும் ஒரு மனமாக நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் செய்யலாமா? அப்பா, எங்க இந்திய தேசத்துக்கு மனம் இறங்குங்க தகப்பனே என்று சொல்லி எல்லாரும் உங்க குரலை உயர்த்தி, தேவனே இந்தியாவில் எழுப்புதலை கொடுங்கப்பா. எங்க இந்திய தேசத்தின் பாவங்களை மன்னிங்க, எங்க இந்திய தேசத்தின் குற்றங்களை மன்னிங்க தகப்பனே. எங்க தேசத்துக்கு நாங்க மனம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்க தேசத்துல காணப்படுகிறதான அப்பா எல்லா விக்கிரக ஆராதனை கிரியைகளும் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் இந்திய தேசத்துக்கு நீர் மனம் இறங்குவீராக. எங்க இந்தியாவில் எழுப்புதல், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இந்தியாவில் எழுப்புதல் ஆண்டவர், இந்தியாவின் எழுப்புதலை என் கண்கள் காண வேண்டுமே. எங்க இந்திய தேசத்துக்கு நீர் இரக்கம் செய்வீராக, நீர் மனம் இறங்குவீராக. இதோ தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே, இதோ எழுப்புதலின் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உம்முடைய வார்த்தையின்படி எல்லாரும் கேட்கலாமா? இந்திய தேசம் முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் எழுப்புதலின் தீ பரவட்டும், எழுப்புதலின் தீ பரவட்டும், எழுப்புதலின் அக்கினி போடப்படட்டும். இதோ எங்க தேசத்தை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை, வான மண்டலின் பொல்லாதாவின் சேனைகளை, துரைத்தனத்தின் ஆவிகளை, அதிகாரங்களை, இதோ ரத்த வெறி பிடித்த ஆவிகளை, தற்கொலை ஆவிகளை, ஜாதி வெறிகளை தூண்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே ரிகபரமா ஷபரபலன ரமதுரமா ரியாந்த ரகலன ரமதுரபது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நாம ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் தேசத்துல மாபெரும் விடுதலை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ரகரப ஷபரபலன ரமதுரமா ரியாந்த ரகலன ரமதுரபது ஓரிப ஷகலன ரமதுரமது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மத்தேயு 18:18 படி இதோ தேசத்தை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை, வான மண்டலின் பொல்லாதாவின் சேனைகளை, துரைத்தனத்தின் ஆவிகளை, அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டேந்த புறப்படுத்துகிறோம். ஓ எங்கள் இந்திய தேசம் இயேசுவுக்கென்று சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ஓ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் இந்திய தேசத்திலே ஒலிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்திய தலைவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க இந்திய தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஓ ஜனங்களுக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை கொண்டு வர நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. இப்பொழுது இந்த மதமாற்ற தடை சட்டத்தை ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஓ ஹalleluya. அப்பா, இந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு நீர் முடிவை கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சத்துரு முழுங்கடிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. இதோ தேசத்திலே சத்துரு ஆண்டவரே விரட்டப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. தேவ பிள்ளைகள் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், தேவ பிள்ளைகள் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு
நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் தேசத்துல மிக பெரியதான ஒரு எழுப்புதலை கொடுத்து ஆயிரம் ஜனங்கள் கர்த்தரிடத்துல திரும்ப போகிறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசத்துல நடக்கிறதான எல்லா ஊழியங்களுக்காக நாம ஜெபிக்கலாமா? அப்பா, ஊழியத்தின் வாசல்கள் விரிவாய் திறக்கப்படட்டும் ராஜா. அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நார்த் இந்தியால கஷ்டப்படுகிறதான ஒவ்வொரு மிஷனரிமார், பாஸ்டர்மார் குடும்பங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் பாதுகாப்பை கட்டளையிட்டு நீர் ஆண்டவரே அவர்களோடு இருந்து நீர் வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அநேக ஊழியங்கள் எழும்ப போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே ஏவப்பட்டவங்க, ஜபாவினால நிறைந்தவர்கள் யாராவது ஒருவர் உங்க குரலை உயர்த்தி நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக, இப்பொழுது ஊழியத்துக்கு என்று கடந்திருக்கிற வேளையில கர்த்தர் அவர்களை அங்க பலமையாய் பயன்படுத்தும்படிக்காக யாராவது ஒருத்தர் உங்க கரலை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா பா 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 பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரகா பா 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 பரபரன ரமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆமென். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஷபா பா 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 பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் சந்திப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷபரபரம். ஆமென். ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இறங்கட்டும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். நிறைவேறட்டும் தகப்பனே. ஆமென். ஓ ராபாபா ஷகராபாது ராபாபா பாபா. ஓ ஆமென். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஷபாபா மாமா. ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே.
ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நம்மளுடைய மகன் கெவினுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதான வேளையில கர்த்தரிடத்துல தஞ்சமாய் வந்த அந்த மகனுக்கு கர்த்தர் புதிய ஆர்கன்ஸை கொடுத்து கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம மத்தியில நம்ம உடனூழியர் அங்கிள் அதிசயராஜ் அங்கிள் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஒரு மனமாக எல்லாரும் நம்மளுடைய மகனுக்காக நாம ஜெபிக்கிறதான வேளையில கர்த்தர் இந்த நாளில மகனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நம்ம மத்தியில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாமா? ஆமென். அப்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்லவரே மை சோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே மை சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம். உம்முடைய மனமகிழ்ச்சி நாளில் உம்முடைய சமூகத்துங்களை கொண்டு வந்து உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஆமென் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் துதிகள் எல்லாம் பிரியமா ஏற்றுக்கொண்ட தேவனே உமக்கு கோடி சோத்திரம், கோடி நன்றி ஏசப்பா. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க அப்படியே பதில் கொடுக்கிற அப்படினால் நன்றியோடு மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகன் அப்பா சோத்திர கெவி நம்முடைய ஜெபிக்கிறப்பா உடைய கிருபை மட்டுமாக மகனையும் அப்பாவுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாத்தப்பா நீங்க நடத்தி வந்தீர் உமக்கு சோத்திரம். இந்த நாளில் மகனுக்கு வந்திருக்கிற தகப்பனே அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த கிட்னி பிரச்சனை நீங்க விடுதலை கொடுங்க அப்பா. உடைய தழும்புள்ள கரம், உடைய சுகமளிக்கிற கரம், உடைய வல்லமுள்ள கரம் இப்பொழுதே மகன் மேல் இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்பா உடைய சுகமளிக்கிற கரம் இறங்கி மகனுக்கு அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. ஆமென் ஆண்டவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலைன்னு சொல்லி வார்த்தையின்படி குமாரனை கிறிஸ்து வந்து கொடுத்த விடுதலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிக்கும் வார்த்தையின்படி இப்பொழுது சுகத்தை கொடுத்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். தழும்புள்ள காரணத்தினால் அப்பா நீ சுகத்தை கொடுத்தபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ராஜா. அவர் அக்கிரமங்களை நீக்கி உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் வார்த்தையின்படி சப்பா அப்பா அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா நோய்களை பொழுதே நீங்க குணப்படுத்தினபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா மகனுக்கு கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மகனை தகப்பனே சோத்திரம். சாட்சி உள்ளவனாக நிறுத்துங்கப்பா. சுகத்தை கத்த கொடுத்து அப்பா கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், நான் அவருக்கு சாட்சி சொல்லுவேன் சொல்லி இந்த மகனை தகப்பனே அப்பா உம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு சாட்சியாக அப்பா அந்த மகன் வாழ கர்த்தர் கிருபை பாட்டுங்க அப்பா. நீ கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிக நமக்குமே சப்பா ஒருவருக்கு ராஜா மீட்பு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். சொல்லலாமா? எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழு இருதயத்தோடு துதித்து அவர் எனக்கு அதிசயமான காரியங்களை செய்தார் என்று கெவினை தேவன் நம்ம மத்தியில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேக ஜனங்கள் இவனுடைய சாட்சியை கண்டு மனமாறி தேவனிடத்துல திரும்ப போகிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசப்பா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க வீடுகளில் சொல்லணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் நடைபெற உள்ள கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சில முக்கியமான பிரைஸ் தி லார்ட் விசேஷித்த சில அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு பிரைஸ் தி லார்ட் அதிலே பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு இங்கே மனமகிழ்ச்சியின் ஆராதனை ஆரம்பமாகும். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை நாம் ஆசரிக்கிறோம். திருப்பந்தி உண்டு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆராதனை முடிந்த பின்பு ஞாயிறு பள்ளி ஊழியமும் வாலிபர்களுடைய கூடுகையும் உண்டு. பிள்ளைகள் அதிலே கலந்து கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஆமென் அந்த வசனங்களை இந்த வருகிற கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண எல்லா பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் அதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். யாவரையும் அன்பாய் கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, சென்ற வாரம் அறிவித்திருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு. ஆனால் திடீர்னு உடனே எல்லாருக்கும் உடனே ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சென்ற வாரம் சொன்னேன். ஆனால் அதை ரெடி பண்ண முடியல, மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வாரம் முன்கூட்டியே சொல்லி எல்லா சிறு பிள்ளைகளுக்கும், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, எல்லா யூத் பிள்ளைகளுக்கும், நம்ம சபையில் இருக்க யூத் பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து இட்லி நாங்கள் வாங்கியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆகவே ஆராதனை முடிந்த பின்பு பிள்ளைகளை அமர வைத்து பிள்ளைகளுக்கு அதை பரிமாறி பிள்ளைகள் சாப்பிட்டு பாடல்களை பாடுவது, வசனங்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, அந்த காரியங்களை செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். மாலையிலும் 4:30 மணிக்கு அந்த செய்யப்படுகிறதான சிறுவர் ஊழியம், ஞாயிறு பள்ளி ஊழியம் தொடர்ந்து அது நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இட்லி கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இட்லியை பற்றி சொன்னதும். பிரைஸ் தி லார்ட். தான் சதீஷ் அவங்க 9 மணிக்கு வாங்க சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்தில் எந்த வீட்டு கூட்டமும் இல்லை. புதன்கிழமை வழக்கம் போல் வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கண்டினியூவாக வருது. ஒரு சிலர் தான், நான் இல்லைனாலும் யாரும் இல்லைனாலும் இங்கே சபை திறக்கப்படுகிறது. நீங்கள் வந்து ஜெபித்து கடந்து செல்லுங்க. நான் வருவேன், இல்லை அதிசயராஜ் அங்கிள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். புதன்கிழமை 7 மணிக்கு அந்த கூடுகை உண்டு. இந்த வாரம் கண்டிப்பாக நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன். வேலைக்கிழமை உங்கள் வீட்டில் வேணுமா? போன வாரம் வருகிற வியாழக்கிழமை உடன் உள்ள அதிசயராஜ் அங்கிள் வீட்டில் வீட்டு கூட்டம் உண்டு. வீட்டு கூட்டத்துக்கு வாருங்க எல்லோரும் சேர்ந்து. வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கமாக அவங்க வீட்டில் மாதம் நடைபெறுகிற கூட்டம் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை இங்கே 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு சகோதரிகளும் கூடி இங்கே ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த சகோதரிகள் கூட்டத்தில் சகோதரிகள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, பிரயாசப்படுங்க. ஆமாம், இன்னும் அந்த சகோதரிகள் கூட்டத்துக்கு வராத சகோதரிகள் எல்லாம் முயற்சி எடுங்க. எப்படியாவது நான் இந்த மாதத்துலையாவது ஒரு 2 வாரமாவது நான் எப்படியாவது போகணும். உங்கள் வேலைகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக பண்ணி அதில் கலந்து கொள்ளுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 8 மணிக்கு இங்கே சகோதரர்களும் கூட்டமும் உண்டு. இந்த வாரம் அங்கிள் வண்டி, திலீப் பண்ண வண்டி, செல்வராஜ் அங்கிள் சைக்கிள் எல்லாம் நின்றுது பார்த்தேன். நான் 9 மணிக்கு கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஜெபம் நடக்குது. அதனால் சகோதரர்கள் 8 மணிக்கு சகோதரர்கள் ஓய்வாக இருந்தால் கூடி ஜெபிக்குமாறு அன்பாய் கேட்கிறேன். சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வழக்கம் போல் நான் சபையிலே பரிசுத்த உபவாச கூட்டம் உண்டு. அந்த உபவாச கூட்டத்துக்கு உபவாசத்தோடு வாங்க. நம்ம தேசங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக உபவாசத்தோடு தெய்வ சமூகத்திலே திறப்பில் நின்று ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அந்த உபவாச கூட்டத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு காத்திருப்பு கூட்டம் உண்டு.
காத்திருப்பு கூட்டத்துக்கு வாங்க. பிரைஸ் லார்ட். ஆமாம், ஒரு அரை மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஆராதனைக்காக ஜெபித்து கடந்து செல்ல வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அது மட்டுமல்ல பிரியமானவர்களை, சென்ற ஞாயிற்றுக்கிழமை அப்பாவோடு கூட நானும் சில வாலிப பிள்ளைகளும் நாம் கடந்த பிரைஸ் லார்ட் 23 இல்லையா, பரேசபுரம் என்கிறதான கிராமத்தில் நம்ம சபையாக எல்லாருமே போய் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்களோடு கூட அந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நாம் அங்கே கிறிஸ்துவனுடைய பிறப்பை சுவிசேஷமாய் அறிவித்து சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி நம்மால் முடிந்ததான நன்மைகளை அந்த கிராம மக்களுக்கு செய்து ஊழியம் செய்து வந்தோம். நாம் வந்த பின்பு பிரைஸ் லார்ட், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்தார். 4 தலைமுறையாக எந்த ஒரு ஆதாரமே எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்ததான அந்த கம்யூனிட்டிக்கு பிரைஸ் லார்ட் 4 தலைமுறையாய் இருந்தவர்களுக்கு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இதை நான் சொல்லலை, அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இதெல்லாம் நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் தருகிற பதில். ஆமாம், ஜூன் மாதத்தில் போயிருக்கும் போது பிள்ளைகளுக்கு இந்த நோட்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கும்போது எங்களை இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாத்திரன்னு சொல்கிறாங்க. ஐயா, சில பேர் சண்டை போடுறாங்க, சில பேர் அந்த இடம் நல்ல இடமா இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கவங்கெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவங்கெல்லாம் அப்படி வேணா பண்ணலாம், அதுக்கான விழிப்புணர்வு கொடுங்க, நீங்களும் வந்து சொல்லுங்கன்னா சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணிட்டு சரி ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு பட்டாவே கிடைக்கும்படியாக ஏசப்பா அற்புதம் செய்வாங்க அப்படின்னு நான் முத தடவை போகும்போது சொன்னேன். ஒன்றும் இல்லைன்னாங்க, உங்களுக்கு பட்டாவே கிடைக்கும் அப்படி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். அடுத்த வாரத்திலேயே என்னமோவே வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் எங்கேயுமே போவேணா, நீங்கள் எங்கேயே இருங்க, உங்கள் எல்லாருக்கும் பட்டாவும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இடம் மாத்துற மாதிரி இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு 4 மாதங்கள் போய் பார்க்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல. சென்ற ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம். போகும்போது நீங்கள் எல்லாருமே மேக்சிமம் நம்ம சபை எல்லாருமே போகணும்ல, அந்த மெயின் ரோட்லேருந்து கீழே அந்த பஸ்ஸு நம்ம இறக்கி பஸ்ஸு பார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் போகலான்னு காரில் போனால் கார் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. பார்த்தா அங்கே நல்லா பில்லர்லாம் எழுப்பி ஒரு கட்டட வேலை நடக்குது. நாங்கள் ஏதோ சரி கவர்மெண்ட் பில்டிங் ஏதாவது வருதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காரை பார்த்து பொறுமையாக நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். அந்த அடையாளமே தெரியல, அந்த பில்டிங் வந்ததுனால பில்லர்லாம் எழுப்பி நிற்க வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே போய் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயா எங்கள் எல்லாருக்கும் இங்கேயே வீடும் கட்டி தர போகிறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பட்டா மட்டும் இல்லை, அவங்க வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல எப்படி இருக்கும்னு. ஆனால் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே கட்டடத்தில் நம்ம கல்லில் வீடு என்ன செய்ய போகிறாங்கன்னா பில்டிங்கில் வீடு கட்டித்தரதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சாவி என்கிட்ட இல்லையே, சர்ச் சாவி என்கிட்ட இல்லையே. பிரைஸ் லார்ட். ஸோ தொடர்ந்து ஃபஸ்ட்லாம் நம்ம போகும்போது கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம ஏதாவது அவங்கள நம்ம போய் ரொம்ப கூப்பிட்டா தான் வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம போனாலே பெரியவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து நிற்கிறாங்க, தேடி வர்றாங்க. ஸோ அங்கே அதே மாதிரி அங்கே ஒரு சபை உண்டு. அந்த சபையினுடைய அந்த கூரை தான் போட்டிருந்தது. நீங்கள் வந்தப்போ அந்த சபையினுடைய அந்த கூரைகளும் அங்கங்கே இதாக இருந்ததை கவனிச்சிருப்பீங்க. வானம் தெரிகிற அளவுக்கு அங்கே நிறைய கூரைகள்லாம் இதாக இருந்தது, அங்கங்கே நிறைய கேப் இருந்தது. இப்போ நாங்கள் போயிருக்கும் போது அந்த கூரையெல்லாம் பிரிச்சுட்டு சென்ற வாரத்தில் அவங்க வந்து வேற ஒரு கூரை புதுசாக அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சபைக்கும் நம்மால் முடிந்ததான ஒரு சின்ன காணிக்கையை தகப்பன் சொன்னாங்க. தகப்பன் மூலமாக அந்த காணிக்கையை கொடுத்தோம்.
அந்த ஐயாவும் ஃபோன் பண்ணி பிரைஸ்லாம் ரொம்ப எல்லாரையும் விசாரித்ததா தொடர்ந்து ஜெபிக்க சொன்னாங்க. பிரைஸ்லாம் இன்னும் அந்த சபையில் கொஞ்சம் சபைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். லைட்டு, ஒரு டேபிள், ஃப்ரண்ட்டில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி தரோன்னு. ஸோ இதுக்கெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஒரு 4 தலைமுறையாய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வீடு வாசல் முதற்கொண்டு பிரைஸ் தி லார்ட் எல்லாமே கவர்மெண்ட்டில் சேங்ஷன் ஆகும்படியாக இது எல்லாமே நான் சில மனிதர்களை நம்பி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை செய்ய சில மனிதர்களை நான் நம்பி தான் இதை நம்ம மூவ் பண்ணோம். ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டாகவே அவங்கள பார்த்து ஆமாம் ஆண்டவர் பேசி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஆமாம் தைரியமாக சொல்லுவோம், கேட்கலாம் நிற்க வச்சு சொல்கிறோம், நாங்கள் ஜெபிச்சோம், ஏசப்பா தான் உங்களுக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே மீண்டும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் அந்த பரிசபுரத்தில் ஆமாம் எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கும் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அதிகமான சில விழிப்புணர்வுகளில் நாடகங்களில் இன்னும் சுவிசேஷத்தை அங்கே அதிகமாக கொண்டு போகணும். ஒரு நிறைவான ஒரு ரட்சிப்பு, சுவிசேஷத்தினுடைய ஒளி இன்னும் பிரகாசமாக அங்கே எழும்பணும். ஸோ கிறிஸ்மஸ் தினத்தில் அங்கே ஒரு ஊழியத்தை அப்பா திட்டம் பண்ணாங்க. ஸோ அங்கே வர நீங்கள் விரும்புகிறவர்கள் இந்த மாதத்துக்குள்ள, அப்பா இந்த வாரம் தான் சொன்னாங்க, இந்த மாதத்துக்குள்ள நீங்கள் பெயர் கொடுக்கணும். கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு அங்கே ஆராதனை, கிறிஸ்மஸ் சர்வீஸ் காலையில் முடிஞ்சிடும் இல்லையா, முடிச்சுட்டு சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே நம்ம புறப்படுவோம். ஸோ நீங்கள் வர விரும்புகிறவங்க, அந்த ஊழியத்தில் பங்கு பெற விரும்புகிறவங்க அவங்க இந்த ஜனத்தை பார்த்து, இப்போ அந்த வீடுகள்லாம் அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து இன்னும் ஆண்டவருடைய அன்பை இன்னும் அவங்களுக்கு சொல்லணும். ஆகவே அந்த ஊழியத்தில் நீங்கள் அங்கே வர விரும்புகிறவங்க, ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போகலன்னு, நீங்கள் வர விரும்புகிறவங்க இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பேர் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக மாட்டோம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு 500 ரூபாய். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமாம், என்ன கம்மியாக தான் சொல்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ ஏன்னா வேன் அரேஞ்ச் பண்ணோம். அதுவும் இல்லாமல் கிராம ஊழியன்றது கண்டிப்பாக நம்ம ரிட்டன் ஆக லேட் ஆகிடும். ஸோ அதனால் நான் ரிட்டன் எப்படியாவது நைட்டுக்கு இட்லி டின்னருக்கு நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம கூட ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நைட்டு ஒரு 4 இட்லியோ டின்னர் ரெடி பண்ணிடணும். அது பண்ணணும். அது இல்லாமல் அந்த ஜனங்களுக்கு அங்கே ஜனங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். வேறு எதுவும் பெருசாலாம் நம்ம அரிசிலாம் கொடுத்த மாதிரி பெருசாலாம் வேறு செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. சில விழிப்புணர்வுகள் நாடகங்களை இன்னும் அதிகமாக அவங்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தை வார்த்தையை சொல்லணும். ஸோ ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு 500 ரூபாய். எங்கள் வீட்டில் சிறு பிள்ளைங்க இருக்குது, ஞாயிறு பள்ளி பிள்ளைங்க இருக்குதுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 200 ரூபாய், வாலிப பிள்ளைகளுக்கு 300 ரூபாய். ஏன்னா வாலிப பிள்ளைங்க அதிகமாக இந்த ஊழியத்தில் அவங்க அதிகமாக ஈடுபடுறவங்க, அவங்கள ட்ராவல் பண்ணுற அதிகமாக அவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறோம். 300 ரூபாய். பெரியவங்களுக்கு 500 ரூபாய். ஆகவே நீங்கள் பெயரை கொடுத்துட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட நாட்கள் இருக்குது உங்களே, ஒரு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. நீங்கள் அதை பிரித்து கூட கொடுக்கலாம், பிரித்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம். ஆமாம், இந்த மாதம் வரைக்கும் தான் பெயர்கள் சேர்க்கப்படும். நீங்கள் அடுத்த மாதத்தில் நீங்கள் காசு கொடுத்து 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வச்சுக்கப்பான்னு சொன்னாலும் கூட என்னால் முடியாது. ஏன்னா வேன் அரேஞ்ச் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு டைம் போனது மாதிரி இருக்காது. நான் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் ஐடியும் கொடுத்துட்டு, இந்த ஊழியத்தில் வர எல்லாருக்கும் ஐடியும் கொடுத்துட்டு, நீங்கள் எல்லாருமே போய் வீடை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக வீடுகளுக்குள்ளே. ஏன்னா இனி அவங்க வெல்கம் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த முறை கூட போன தடவை ஒரு அண்ணங்கிட்ட அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது காலில் அடிபட்டு இருந்தது. அவங்க வெளியில் வரல. சரி நான் போயிட்டு கால் எப்படின்னா இருக்குது, அவங்கள பார்த்ததுமே கால் எப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கால் நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி கால் எப்படி இருக்கு? ஓகே நல்லா இருக்கு, பரவாயில்ல, இன்னும் புண்ணு ஆறல அப்படின்னதும், சரி ஃபாதர் ஐயா வந்திருக்காங்க, ஜெபம் பண்ண வாங்க
அப்படின்னதும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு வரேன் வரேன் வரேன்னு அப்படி கண்டுக்காத மாதிரி இருந்தார். விடுவேன்னா நான் குனிஞ்சு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு காலை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு உள்ளே அவங்க பையன் தூங்கிட்டு இருந்தான், சும்மா தான் படுத்திருந்தான். ஏய் வாடா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்குலாம் ஸ்வீட்டை கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு கடைசியாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம் சொன்னோமே வர சொன்னோமே அப்படின்னு பார்த்தா குனிஞ்சு போகிறதான அந்த வாசலில் வச்சு அவர் பலகையை வச்சு அடைச்சிட்டாரு, எங்கே திரும்பி வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் விடவே கூடாது. அதனால ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமாம், நம்ம சுவிசேஷத்தை அவங்களுக்கு வந்து வீடு வீடாக இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா நம்ம அவங்களோட நல்ல ஒரு நம்ம ஒரு 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 நல்ல ஒரு ஐக்கியம் கிடைச்சிருச்சு. ஆமாம், நல்லா அவங்க நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா இதோடு நின்றாமல் இந்த சோஷியல் ஒர்க்கு இதோடு நிற்காம அந்த எல்லா குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அங்கே இருக்கிற எல்லா குடும்பமும் சபைக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக கொஞ்சம் வந்து சுவிசேஷத்தை சொல்லி பர்சனலாக வீடுகளை சந்திக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் வீடுகளை பிரித்து நீங்கள் அந்தந்த வீடை போய் சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாலி பிள்ளைகளுக்கு மற்ற வேலை இருக்கும், ரோடு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 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 ஓப்பன் மீட்டிங் மாதிரி ஒரு 1 hour 1/2 hour ஒரு மீட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கடந்து வர மாதிரி இருக்கும். ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். வருகிற புதிய ஆண்டில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஜனவரி மாதத்தில் வேணா பங்காருப்பேட்டைங்கிறதான பகுதியில் ஒரு கிராம ஊழியம் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அது பொங்கல் விடுமுறையாக நாட்களில் இருக்கலாம், இல்லை 26ஆம் தேதியாக இருக்கலாம். அந்த நாளில் ஜனவரி மாதத்தில் பங்காருப்பேட்டை பகுதியில் ஒரு கிராம ஊழியம் உண்டு. அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் பொன்னேரியிலையும் கூட ஒரு கிராம ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அதற்கான வாசல்களை திறக்கணும். ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் தினத்தன்றைக்கு பரேசபுரத்தில் பிரைஸ் தி லார்ட் மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ் ஒரு ப்ரோக்ராமு, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நாம் அந்த ஜனங்களோடு கூட, ஏழை ஜனங்களோடு கூட, கைவிடப்பட்டவர்களோடு கூட கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது தான் உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ். ஆகவே இந்த ஊழியங்கள் அதிகமாய் உள்ளது. இந்த வருடத்தில் கண்டிப்பாக கேரல் சர்வீஸும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நம்ம கேரல் ரவுண்டு போக முடியும். ஞாயிற்றுக்கிழமைகள் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சனிக்கிழமை எக்ஸ்ட்ராவாக, ஒரு சனிக்கிழமை 6 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்குள்ள அடுத்த நாள் ஆராதனை இருக்கிறதுனால 3 நாட்கள் போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், இயற்கை செயற்கை சூழ்நிலை நமக்கு இயற்கை சாதகமாக இருக்குமானால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு கேரல் சர்வீஸும் உண்டு. வாலிப பிள்ளைங்க அதில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிறுவர்கள் வாலிபர்களுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நம் சபையிலே உண்டு. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்கான பண தேவைகள் அதிகம். பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கணும். கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் ஒரு சனிக்கிழமை எனக்கு பிறந்த நாள். வேற யாருக்கு இந்த வாரத்தில்? வியாழக்கிழமை டேனியல் அங்கிளுக்கு, ஜெய்சன் சாலமோனுக்கு, சாலமோன் நான்சி என்னுடைய சகோதரன், எங்கள் அத்தையினுடைய கடைசி பையன், 3வது பையன் சாலமோன், பிரதர் சாலமோன், சிஸ்டர் நான்சி அவர்களுடைய திருமண நாள். ஆகவே எங்கள் அத்தையினுடைய பேரை ஜெய்சன், ஜோசப்பினுடைய பையன், எங்கள் அண்ணன் ஜோசப்பினுடைய பையன் ஜெய்சனுடைய பிறந்த நாள். ஆகவே கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஜெய்சனுக்காக, இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற ஜெய்சனுக்காக பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக யாராவது ஜெபம் செய்யலாம்? ஸ்தோத்திரம்.
ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ்ல வருகிற வியாழக்கிழமை டேனியல் அங்கிள், பிரதர் டேனியல் அங்கிள் அவங்களுடைய பிறந்த நாள். அங்கிளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் புதிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், இதிலும் மேலானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக யாராவது ஜெபம் செய்யலாம். பிரைஸ்லாம் சகோதரர்கள் யாராச்சும் ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் பிரைஸ்லாம் யாரு? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே பாடணில் அங்கிளை பிரைஸ்லா நாங்கள் வாழ்த்துகிறோம். சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் நீ தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே தகப்பனே இன்னும் ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணினபடியால் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு